இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷெட்யூல்ஸை பற்றி, அதாவது அட்டவணைகள். அதுக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பை பற்றி லைட்டாக பார்த்துட்டு வந்துருவோமா? இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 அன்னைக்கு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி, அதாவது அரசியல் நிர்ணய சபையின் மூலமாக தாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை இறையாண்மை மற்றும் ஜனநாயக குடியரசாக உருவாக்குறதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டது. இது எப்போ முழுசு நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனவரி 26, 1950. அதனால தான் ரிபப்ளிக் டேவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஷெட்யூல்ஸ் பக்கம் போயிடலாம். இந்திய அரசியலமைப்பில் ஒரிஜினலாகவே 8 அட்டவணைகள் தாங்க இருந்துச்சு. அதெல்லாம் தான் இப்போ அமெண்ட்மெண்ட், அதாவது சட்டத்திருத்தம் மூலியமாக 12 எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இது எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா, ரொம்ப சிக்கலாக இருக்க இந்த நிர்வாகம், நிதி அண்டு சட்ட விவகாரங்களெல்லாம் ஒருங்கமைக்கிறதுக்கும், இந்த முக்கியமான பிரிவுகள் இருக்குல்லங்க, அதான் மெயின் ஆர்டிகல்ஸ், அது ரொம்ப பெருசாக விரிவாகி அண்ட் குழப்பமாகி ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிறதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. சரி, ஓகே, 12 ஷெட்யூல்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களை பற்றின டீட்டெயில்ஸ் பட்டியலிடுதுங்க. செகண்ட் ஷெட்யூல் இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்க பீப்புள்ஸோட சம்பளம் அண்ட் சலுகைகள் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் பற்றி பேசுதுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஆல்ரெடி 1 மினிட் தாண்டி வீடியோ போயிட்டதுனால மிச்சம் இருக்க 10 ஷெட்யூலையுமே பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் போட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அண்ட் நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் எமோஜி போட்டு போயிருங்க.